Hello guys, welcome back to our channel. லாஸ்ட்டாக நம்ம வந்து இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஹோப் அந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ்னால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இன்னொரு பாக்ஸ் அவங்க இப்போ சென்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்க்யூ ஃபார் யர் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி ஹேண்ட் ரிட்டனில் ஒரு நோட்ஸ் அனுப்பியிருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீட்டாக இந்த கவர் வச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம 2 ப்ராடக்ட் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ப்ராடக்ட்டோட பில்லு வந்து இங்கே அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேனுவல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேனுவல் சென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இங்கே இண்டஸ் வேலியோட கேட்லாக் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அத்தன்டிகேஷன் கார்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட சர்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு கார்டு நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் அயர்ன் டீப் கடாய், 10 inch டீப் கடாய். லாஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்திருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கடாய், அதில் வந்து 2 பேருக்கு மட்டும் சமைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சமைக்கிற மாதிரி குழம்பு வச்சுக்கலாம், கிரேவி வச்சுக்கலாம், ஏதாவது ரைஸ் கிண்டனா நீங்கள் கிண்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 1.5 liter மில்க் குக்கர். ஸோ மில்க் குக்கர் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் மில்க் குக்கர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் எப்படி அப்படின்னு சொல்லி காட்டுறேன். மற்ற மில்க் குக்கருக்கும் இந்த மில்க் குக்கருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதுக்கு கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க, டபுள் வால் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இண்டஸ் வேலி பிராண்டோட அத்தன்டிகேஷன் கார்டையும் வந்து ஷேர் பண்ணுறான். ஸோ எந்த அளவுக்கு இது வந்து ஒரு ட்ரஸ்டபிளான ப்ராடக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கார்டு பார்க்குறதுனாலே தெரிஞ்சிடும். இதில் வந்து மில்க் குக்கர்னு கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கேஸ்ட் அயர்ன் கடாய்க்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பேட்டுலா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி அப்படின்னு சொல்லி அழகாக வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் அயர்னை வந்து நம்ம எப்படி சீசனிங் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம சீசனிங் பண்ணி இதில் என்ன டிஷ் நான் பண்ண போகிறேன் அண்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மில்க் குக்கரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கேஸ்ட் அயர்ன் கடாயை வந்து வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம வந்து மெயின் டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் மெயின் டிஷ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீ ரைஸ். நிறைய நெய் ஊற்றிக்கோங்க. அதில் முந்திரி, கிறிஸ்மஸ் பழம் இதெல்லாம் வந்து நல்லா கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீளமாக சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் நல்ல ப்ரௌன் ஆகுற வரைக்குமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு அதுலேயும் கொஞ்சம் ஆனியனை போட்டு கொஞ்சமாக கீயும் ஊற்றி, கீ வந்து ஆப்ஷனல் தான், நிறைய இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதே கீ போதும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசிக்கு டபுள் மடங்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் போட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம கேஸ்ட் அயர்ன் கடாயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு அதை ஹீட் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கிட்டு அகைன் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. இதில் கொஞ்சமாக ஆனியன் நல்லா கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கடாயோட எல்லா பிளேஸ்லையும் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கேஸ்ட் அயர்ன் கடாயை வந்து நல்லா சீசனிங் பண்ணி எடுத்தாச்சு. எந்த வசனமும் இல்லாமல் வெங்காயம் வறுத்து யூஸ் பண்ணி சிக்கன் உப்பு கறி பண்ண போகிறோம். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். எஸ், இந்த அயர்ன் கடாயில் சிக்கன் உப்பு கறி தான் நான் பண்ண போகிறேன். அதுக்காக நிறைய ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் கொஞ்சமாக ஸ்பைசஸும் ஆட் பண்ணி சாப்டு ஆனியன்ஸை அதில் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி தெரிகிற அளவுக்கு வதக்கினா போதும். இது ஒரு 10லேருந்து 15 வத்தல் இருக்கு. இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். முக்கால் கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இண்டஸ் வேலியோட கேஸ்ட் அயர்ன் டீப் கடாயில சிக்கன், வத்தல், உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் கீ ரைஸ் வச்சிருந்தோம். இது நல்லா வெந்துட்டு இப்போ இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆனியன் வந்து நல்லா வதக்கி வச்சிருந்தோம், ப்ளஸ் முந்திரி கிறிஸ்மஸ் பழம் எல்லாமே வச்சிருந்தோம் வதக்கி. மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இண்டஸ் வேலியோட கேஸ்ட் அயர்ன் டீப் கடாயில் செஞ்ச உப்பு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இதில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான். கடைசியாக வந்து கருவேப்பிலை மட்டும் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செஞ்சுருக்கிற கீ ரைஸ் வந்து இந்த பாத்திரத்தில் இருக்குது. இது வந்து இண்டஸ் வேலியோட காஸ்ட் அயர்ன் கடாயில் நம்ம செஞ்ச உப்பு கறி இருக்குது. காஸ்ட் அயர்னில் நம்ம என்ன டிஷ் பண்ணாலுமே உடனே வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இண்டஸ் வேலி வெப்சைட் வந்து லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அண்ட் அதோட 12% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா MANCY அப்படிங்கிற கூப்பன் கோடை செக் அவுட்டில் யூஸ் பண்ணுங்கள். 12% டிஸ்கவுண்ட்ஸையும் என்ஜாய் பண்ணுங்கள்.